எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். யாரெல்லாம் போன வாரம் என்ன இத்துணூண்டு அத்தியாயம் போட்டுட்டீங்க அப்படின்னு வருத்தமா இருக்கீங்க? யாரும் வருத்தமா இல்லையா? சபாஷ்! நன்றி, நன்றி. அந்த அத்தியாயம் சின்னதா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல குழந்தைங்களா, அழவள்ளியப்பா தான். சரி, சரி. இன்னைக்கு அத்தியாயம் கேட்க தயாரா இருக்கீங்களா? இதோ அத்தியாயம் 14 கன்னத்தில் அறை. 3வது நாள் காத்தால நேரம். ஆனந்தனும் குண்டுமணியும் திருச்சியில இருக்கிற சைனா பஜார் வழியா போயிட்டு இருந்தாங்க. மலைக்கோட்டை வாசல் பக்கத்துல வந்ததும், "டேய் குண்டுமணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதுபடி செஞ்சா என்ன?" அப்படின்னு ஆரம்பிச்சான் ஆனந்தன். "யோசனையா? ம், சொல்லு சொல்லு." அப்படின்னா குண்டுமணி. "இந்த மலைக்கோட்டை வாசல்ல இருக்காரே புள்ளையார், அவருக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சா நிச்சயம் ரமணி கிடைச்சிடுவான். வா, அந்த கடையில தேங்காய் வாங்கலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே மலைக்கோட்டை வாசல்ல இருந்த ஒரு கடைய பார்த்து போனான். குண்டுமணியும் ஆனந்தனை பின்தொடர்ந்தான். "இந்த தேங்காய் என்ன விலை?" அப்படின்னு ஒரு தேங்காயை எடுத்து கடைக்காரன்கிட்ட காட்டி கேட்டான் ஆனந்தன். அதே சமயம் குண்டுமணி, "ஆனந்தா, ஆனந்தா, அங்க பாரு, ஒரு பையன் புள்ளையார கும்பிட்டுட்டு இருக்கான். ஒருவேளை அவன்தான்." அப்படின்னு இழுத்தான். உடனே ஆனந்தன் திரும்பினான். மலைக்கோட்டைக்கு ஏறி போற வழியில மாணிக்க விநாயகர் கோவில் பக்கமா பார்த்தான். சும்மா பார்க்கல, பைனாகுலர கண்ல வச்சு பார்த்தான். உடனே, "குண்டுமணி, உயரம் நிறம் எல்லாம் என்ன மாதிரியே தான் இருக்கு. ஊருக்கும் புதுசா இருக்கான். அவன் ரமணியா தான் இருக்கணும். வா, உடனே போவோம். அவனை கேட்டு பாப்போம்." அப்படின்னு பரபரப்போட சொன்னான் ஆனந்தன். குண்டுமணியும் பைனாகுலரை வாங்கி அதோட உதவியால அந்த பையனை கூர்ந்து பார்த்தான். பார்த்துட்டு, "இருக்கும் இருக்கும், ரமணியாத்தான் இருக்கும். ஆனாலும் நம்ம உடனே அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவன் எங்க போறான், என்ன பண்றான்னு மெதுவா கவனிக்கணும்." அப்படின்னா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த பையன் படியில ஏறி மேல போக ஆரம்பிச்சுட்டான். அந்த பையன் படியில ஏறி போறத பார்த்ததும், "டேய் டேய், அவன் மேல போறான்டா, சீக்கிரம் வாடா, நம்மளும் அவன் பின்னாடியே போவோம்." அப்படின்னு சொன்னான் ஆனந்தன். 2 பேரும் அவனை பின்தொடர்ந்து போனாங்க. படிகள்ல ஏறி போகும்போது பாவம் குண்டுமணி ரொம்ப கஷ்டப்பட்டான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிச்சு. யானை கட்டுற மண்டபத்துக்கு பக்கத்துல வந்ததும், "அப்பாடா!" அப்படின்னு தொந்தி கணபதி மாதிரி தொப்புன்னு உட்கார்ந்துட்டான் குண்டுமணி. ஆனந்தனுக்கு ஒரே ஆத்திரமா இருந்தது. "என்னடா குண்டுமணி, சமயம் தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டியே, அவனை பின்தொடர்ந்து போக வேணாமா?" அப்படின்னா. "ஆனந்தா, அவசரப்படாத. அவன் எங்க போயிடுவான்? உச்சி பிள்ளையார் கோவில் வரைக்கும் தானே போவான். அப்புறம் அப்படியே பறந்து போயிடுவானா என்ன? இல்ல உச்சிக்கு போய் அங்க இருந்தபடியே உருண்டு வேற பக்கமா விழுந்துருவானா? எப்படியும் நம்ம கண்ல படாம அவனால போக முடியாது." அப்படின்னு குண்டுமணி சொல்லிட்டு இருக்கும்போதே மண்டபத்துல கட்டப்பட்டிருந்த யானை பயங்கரமா பிளிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் குண்டுமணிக்கு தூக்கி வாரி போட்டுது. பயத்துல தானா எழுந்துட்டான். எழுந்து என்ன பண்ணான்? அங்கேயே நின்னானா? இல்ல, 2 படியா தாவி தாவி மேல போனான். 100 கால் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தப்புறம்தான் திரும்பி பார்த்தான். பின்னாடி வந்த ஆனந்தன் சிரிச்சுக்கிட்டே, "குண்டுமணி, கட்டி கிடக்கிற யானைக்கே இந்த பயம் பயப்படுறியே, நீ செம்ம தைரியசாலி தான். யானை சத்தம் போட்டிருக்காம போனா நீ எங்க எழுந்து வந்திருக்க போற? சரி வா, சீக்கிரம் போவோம்." அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சுக்கிட்டு போனான். மேல போன அந்த பையன் தாயுமான சுவாமிய தரிசிச்சுட்டு மட்டுவாரக்குழல் அம்மையார் சந்நிதிக்கு வந்தான். அம்மனையும் தரிசிச்ச அப்புறம் பக்கத்துல இருக்கிற வெளி மண்டபத்துக்கு போனான். அங்க சுவர்கள்ல தீட்டப்பட்டிருந்த அழகான ஓவியங்களை பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டான். நடராஜ பெருமானோட பலவித தோற்றங்களையும் வேடிக்கையான பல சித்திரங்களையும் அவன் பார்த்தான். ஒரு யானை பாகன் யானைய ஓட்டிக்கிட்டு வரான். எதிர ஒரு காளை மேல ஒருத்தன் ஏறி மொரசு அடிச்சுக்கிட்டு வரான். யானையும் காளையும் டங்குன்னு மோதிக்குதுங்க. என்ன ஆச்சரியம்! யானையோட தலையும் காளையோட தலையும் ஒண்ணாயிடுச்சு. 2 வெவ்வேறு மிருகங்களுக்கு ஒரே தலை. யானைய மட்டும் பார்த்தா யானையோட தலை தெரியுது. காளைய மட்டும் பார்த்தா காளையோட தலை தெரியுது. இப்படி ஒரு அதிசய சித்திரம். அவன் ஆச்சரியத்தோட இன்னொரு சித்திரத்த பார்த்தான். அதுல 8 குரங்குகள் இருந்தது. ஆனா அந்த 8 குரங்குகளுக்கும் ஒரே தலைதான். உடம்புதான் 8. இப்படி பல அற்புத ஓவியங்கள அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அடே அப்பா! பார்க்கறதுக்கே கழுத்து வலிக்குதே! எழுதும்போது அந்த ஓவியன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான்! அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்கிட்டே நின்னான். அப்போ ஆனந்தனும் குண்டுமணியும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே ஆனந்தன், "டேய் குண்டுமணி, நான் மெதுவா அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். என் உயரமும் அவன் உயரமும் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடந்தான். அந்த பையன் பக்கத்துல போய் நின்னான். உடனே குண்டுமணி, "வித்தியாசமே இல்ல, ஒரே உயரம்!" அப்படின்னு கத்தினான். சத்தத்த கேட்டதும் அந்த பையன் திரும்பி குண்டுமணிய பார்த்தான். குண்டுமணிய பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. உடனே ஆனந்தன் அந்த பையன பார்த்து, "ஏம்பா, உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டான். "என் பேர் எதுவா இருந்தா உனக்கென்ன?" அப்படின்னா அந்த பையன். "இல்ல, என் மாமா கடிதம் எழுதியிருக்காரு. உன் பேர் ரமணி தானே?"
அப்படின்னு கேட்டான் ஆனந்தன். அதுக்குள்ள குண்டுமணி பக்கத்துல வந்து, தம்பி, உள்ளத மட்டும் ஒளிக்கவே ஒளிக்காத. உன் நன்மைக்காக தான் கேக்குறோம். நீ மட்டும் ரமணியா இருந்தா எவ்ளோ சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? இப்பவே உன்னை அழைச்சிட்டு போய் பெரிய கடை வீதியில இருக்கே ஒரு பெரிய ஹோட்டல். அதுல பாதாம் அல்வா, பாசந்தி, லட்டு, ஜிலேபி, மசால் தோசை, பாதாம் கீர், புளியோதரை எல்லாம் வாங்கித் தரோம். என்ன சொல்ற? அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, அடடே, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, நான் தான் ரமணின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படின்னு கேட்டான். யார் சொல்லணும்? அடையாளங்கள வச்சு கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு குண்டுமணி பெருமையா சொன்னான். ஆமா ரமணி, உன்னை நாங்க 3 நாளா எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? நல்ல காலம், பிள்ளையார் கருணை வச்சாரு. நீயும் கிடைச்ச. இப்பவே நீ கிடைச்சிட்டதா மாமாவுக்கு தந்தி அடிக்க போறேன். அப்படின்னா ஆனந்தன். தந்தி அடிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் வயிறு நிறைய சாப்பிடலாம் வா. அப்படின்னா குண்டுமணி. அப்போ அந்த பையன், நீங்க பலே பசங்களா இருக்கீங்களே. அடையாளத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களே. உன் மாமா கடிதம் எழுதியிருந்தாரா? எழுதியிருப்பாரு அப்படின்னா. தம்பி, எங்கள சாமானியமா நினைச்சிராத. அந்த ஆனந்தன் ஒரு துப்பறியும் புலி. இந்த குண்டுமணி ஒரு துப்பறியும் சிங்கம். நம்ம சினிமாலலாம் வராங்களே, துப்பறியும் சிங்கங்களும் புலிகளும், அவங்கெல்லாம் எங்ககிட்ட பிச்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னான் குண்டுமணி. அப்போ ஆனந்தன் குண்டுமணிய பார்த்து, டேய், இந்த ரமணிய பாத்தியா? என்ன மாதிரியே உயரம், நிறமும் என் நிறம்தான். அதனாலதான் எனக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியாம பேனாவை நான் திருடினதா என்ன பிடிச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க அந்த பட்டணத்து போலீஸ்காரங்க. சரி, அத பத்தி இப்ப என்ன பேச்சு? அப்படின்னா. அப்புறம் அந்த பையன்கிட்ட, ரமணி, நல்ல வேளையா நீ அகப்பட்ட. 3 நாளா உன்னை தேடி தேடி அலுத்து போச்சு. 10 நாளைக்கு முன்னாடி நாடக கொட்டகையில நீ பட்டு துணிய திருடிட்டன்னு தானே முதலாளி உன்னை புடிச்சு வெள்ள தள்ளினாரு. அதுக்கப்புறம்? ஆனந்தன் முழுக்க சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பட்டுன்னு பலமா ஒரு அறை விழுந்தது அவன் கன்னத்துல. ஆனந்தனுக்கு அறை கொடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த புது பையனேதான். ஆனந்தனுக்கு அறை விழுந்ததும் குண்டுமணி தன்னோட கன்னம் 2யும் கையால மறைச்சுக்கிட்டு எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். குடு 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 குடுன்னு கீழே ஓடி வந்துட்டான். திரும்பியே பார்க்கலையே. மலைக்கோட்டை வாசல்ல இருக்கிற பூக்கடைக்கு பக்கத்துல வந்து நின்னப்புறம்தான் அவன் திரும்பி பார்த்தான். ஆனந்தனுக்கு அறை கொடுத்துட்டு, டேய் அயோக்கிய பயலே, என்ன திருடன் நான் சொல்ற? பட்டு துணியாம் பேனாவா நான் திருடினனா? என்னடா வளர்ற? அப்படின்னு சீறினா அந்த பையன். ஐயோ, முழுசியும் கேள, அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு கன்னத்தை தடவி விட்டுக்கிட்டே சொன்னான் ஆனந்தன். உன் பேச்ச கேட்க தேவையில்ல. பாதாம் அல்வா, பாசந்தி எல்லாம் வாங்கி தரதா சொன்னதும் நான் தான் ரமணின்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்த நினைச்சேன். ஆனா என்னையே நீங்க ஏமாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா பாக்குறீங்க? நான் ரமணியும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல அப்படின்னா அந்த பையன். நீ ரமணி இல்லையா அப்படின்னு ஏமாற்றத்தோட கேட்டான் ஆனந்தன். இல்ல, என் பெயர் பழனியாண்டி. உறையூர்ல என் மாமா வியாபாரம் பண்றாரு. அவர் வீட்டுக்கு வந்தேன். மலைக்கோட்டையையும் பாத்துட்டு போக வந்ததுனால என்ன புடிச்சு போலீஸ்ல கொடுக்கவா திட்டம் போடுறீங்க? டேய், இப்பவே இந்த இடத்த விட்டு ஓடுறியா? இல்ல இன்னொரு அறை விடட்டுமா? அப்படின்னு வலது கைய ஓங்கிக்கிட்டே ஆனந்தன் கிட்ட வந்தான் அந்த புது பையன் பழனியாண்டி. பாவம், ஆனந்தன் பதில் எதுவும் சொல்லாம மெதுவா அந்த இடத்த விட்டு ஓடிட்டான். தன்னோட அருமை நண்பன் குண்டுமணி எங்கன்னு சுத்தி முத்தி பார்த்தான். அவன் அங்க இருந்தாதானே அடிவாரத்துக்குள்ள போயிட்டான். சோர்ந்து போய் கீழே இறங்கி வந்தான் ஆனந்தன். அவனை பார்த்ததும் குண்டுமணி ஓடிப்போய் துக்கம் விசாரிச்சான். டேய் போடா பயந்தாங்குழி, அவன் என்ன ஒரு அறை அரைஞ்சதுக்கு அவனுக்கு நீ இன்னொரு அறை கொடுத்துருக்க வேண்டாமா? ஆள் தான் இப்படி இருக்க அப்படின்னு கோவமா சொன்னான் ஆனந்தன். பாவம், இந்த அறைய வாங்கவா இவ்ளோ தூரம் ஏறி போனோம். சரி, வருத்தப்பட்டு என்ன பண்றது? பெரிய காரியங்கள்ல ஈடுபட்டா இப்படித்தான் பல கஷ்டங்கள் வரும். கவலைப்படாத, எப்படியும் நம்ம இன்னும் 2 நாள்ல ரமணிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னான் குண்டுமணி. உடனே ஆனந்தன், குண்டுமணி, இனிமே என்னால இப்படிலாம் அறையெல்லாம் வாங்க முடியாது. இன்னைக்கு தபால்ல மாமாவுக்கு ஒரு கடிதம் போட போறேன் அப்படின்னா. கடிதத்துல என்ன எழுத போற? அறை வாங்கறதுக்கு பட்டணத்துல இருந்து ஸ்பெஷலா ஒரு ஆள் அனுப்ப சொல்லி எழுத போறியா? உனக்கு எல்லாம் வேடிக்கைதான். அடையாளத்தை வச்சு ரமணியை கண்டுபிடிக்க போனதுனால தானே இந்த கஷ்டம் எல்லாம். மாமாவுக்கு எழுதி ரமணியோட போட்டோ இருந்தா உடனே அனுப்ப சொல்ல போறேன். போட்டோ இருந்தா சுலபமா அவனை கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஆமா, இப்படி அலையவும் வேணாம், அறை வாங்கவும் வேணாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் குண்டுமணி. என்ன குழந்தைங்களா, இன்னைக்கு அத்தியாயத்துல நீங்க திருச்சி மலைக்கோட்டைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? திருச்சி மலைக்கோட்டைக்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்லையா? அப்ப கண்டிப்பா ஒரு தடவ உங்க அப்பா அம்மாவ கூட்டிக்கிட்டு திருச்சி மலைக்கோட்டைக்கு போயிட்டு வாங்க. இல்லனா நம்ம எல்லாம் சேர்ந்து திருச்சி மலைக்கோட்டை போறதுக்கு ஒரு திட்டம் போட்டா? ஹம், நல்லா இருக்குல்ல கேக்க? சரி, ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.